வணக்கம் மக்களே, வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி இறால் சம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் மீன் குழம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டுமே ரூ. 100 தான் பாருங்கள். இது ரூ. 50, இது ரூ. 50. ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் நல்லா சீப்பாக கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் பூண்டு அதிகமாக இருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் கட் பண்ணி தனியாக வச்சாச்சுங்க. எல்லாம் நம்ம விறகடுப்பு செய்யனால எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஏன்னா டக்குன்னு 2 அடுப்பில் நான் செய்கிறேங்க. ஒன்று மீன் குழம்பும், ஒன்று இறால் சம்பலும் ரெடி பண்ணுறேன். பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டுனா வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாக. அம்மியிலே தான் நம்ம எல்லாம் அரைச்சிக்கிட்டோங்க. இறால் சம்பலுக்கு வந்து காஞ்ச மிளகாவும், பெருஞ்சீரகம், உப்பு போட்டு ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயங்க, தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அம்மியில வச்சு அரைச்சி செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா மண் சட்டியில் செய்யறனால கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. உங்களால் முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் இதை போல் விறகடுப்பு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடுமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு குழம்பும், ஒரு சைடு இறால் சம்பலும் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. மோஸ்ட்லி நான் டைம் கிடைக்கும்போது சிலிண்டர் இருந்தாலுமே நம்ம விறகடுப்பில் செய்யனால பசங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க, பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களால் முடிஞ்சுதுன்னா நீங்கள் இது செய்யுங்க. எல்லாம் அம்மியிலே வச்சு அரைச்சி செய்யனால நல்லாயிருக்குங்க. நம்ம அந்த காலத்தில் பாட்டிலாம் அப்படி செய்வாங்க. இப்போ மோஸ்ட்லி யாருமே அப்படி கிடையாதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.